ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஒரு ராஜாவோட படுக்கை அறையில ஒரு எலி நுழைஞ்சிடுது. அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ராஜா தான் வாளை எடுத்துட்டு அந்த எலியை பிடிக்க தேடுறாரு. அது அவரால் எதுவும் பண்ண முடியல. அரண்மனையில பூனையை வரவழைச்சு அந்த பூனையை விட்டு தேடி பார்க்கறப்போ அந்த பூனையாலையும் அந்த எலியை கண்டுபிடிக்க முடியல. சரின்னா பக்கத்து நாட்டுல இருக்கிற அரண்மனையில இருந்தும் நிறைய பூனைகளை வரவழைச்சு தேடி பார்க்கறப்போ எந்த பூனையாலையும் அந்த எலியை பிடிக்கவே முடியல. அப்ப வந்துட்டு அந்த ராஜாவோட மந்திரி வந்துட்டு, ராஜா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அந்த எலியை பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா வந்துட்டு அரண்மனையோட பூனையாலேயே முடியல, உங்களால எப்படி முடியும் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மந்திரியும் அவரோட பூனைய பிடிச்சு கூட்டிட்டு வராரு. அந்த பூனை வந்துட்டு கரெக்டா தேடுது, ஓடுது, கரெக்டா பாஞ்சு அந்த எலியை பிடிச்சிடுது. ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கல. அரண்மனை பூனையாலேயே முடியல, உங்க பூனையால எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேக்குறப்போ மந்திரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பூனைக்கு பசி அரசே அப்படின்னு சொன்னார். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாருக்கு உண்மையான பசி தேடுதல் இருக்கோ அவங்கதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சோ உங்க குழந்தைங்களுக்கு முதல்ல என்ன தேவை அப்படிங்கிற அந்த தேவையை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பசிய தூண்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில அவங்க நல்லா வந்துருவாங்க. தேங்க்யூ.